மதிய வெயில் கிராமத்தை எரித்துக் கொண்டிருந்தது. பள்ளி விடுமுறையில் 3 சிறுமிகள் சிரித்துக்கொண்டே குளம் பக்கம் செல்ல முடிவு செய்தனர். தாமரை மலர் பறிச்சு வீட்டுக்கு போலாம் என்று அவர்கள் கைகளை கோர்த்து கொண்டு மண் பாதையில் நடந்தார்கள். அந்த வழியில் ஒரு பெரிய வேப்ப மரத்தின் கீழ் மஞ்சள் சேலை அணிந்த ஒரு பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாள். மதிய நேரத்தில் இங்கு வராதீங்கம்மா, குளம் ஆழம், ஆபத்து இருக்கு என்று அவள் மெதுவாக எச்சரித்தாள். சிறுமிகள் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டு பயமுறுத்துறாங்க என்று சொல்லி குளம் பக்கம் ஓடினார்கள். தாமரை மலர்கள் நீரில் மலர்ந்திருந்தன. ஒரு சிறுமி சேற்றில் கால் வைத்து மலரை எட்டி பிடிக்க முனைந்தாள். திடீரென அவள் முகம் வெண்மையாக மாறியது. சேற்றுக்குள் யாரோ அவள் காலை பிடித்து வலுவாக இழுப்பது போல உணர்ந்தாள். காப்பாத்துங்க என்று அவள் அலற, மற்ற 2 10 வயது சிறுமிகள் பயத்தில் கத்திக்கொண்டு கிராமம் நோக்கி ஓடினர். குளத்தில் அவள் தலையும் கைகளும் மட்டும் மேலே தெரிந்தது. சேறு மெதுவாக அவளை உள்ளே இழுத்துக் கொண்டிருந்தது. அந்த நொடியில் சுமார் 35 வயது பெண் தெய்வம் போல வந்து அவள் கையை பிடித்து ஒரே வலுவான இழுப்பில் மேலே தூக்கினாள். சிறுமி பாதுகாப்பாக நின்றபோது அந்த மஞ்சள் சேலை பெண் தெய்வீக ஒளியில் நின்று மெதுவாக தங்க நிற ஒளிக்கதிர்களாக மறைந்தாள். கிராமத்தாருடன் திரும்பி வந்த சிறுமிகள் தோழி பாதுகாப்பாக நின்றதை பார்த்தார்கள். ஆனால் காப்பாற்றிய 35 வயது மஞ்சள் சேலை பெண் எங்குமில்லை. மக்கள் புரிந்து கொண்டார்கள், அம்மன் தாய் மனித உருவில் வந்து காப்பாற்றியிருந்தாள்.